தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சர்வதேச அளவில் மிகவும் பரபரப்பான கடல் வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று கப்பல் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்திய கடல்சார் நிர்வாக இயக்குநரகம் இந்த முக்கிய அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கு இடையே சமீப காலமாக மோதல் தீவிரமடைந்துள்ளது. இந்த பகுதியில் நிலவும் கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு இந்திய கடல்சார் நிர்வாக இயக்குநரகம் அவசர சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி கப்பல் உரிமையாளர்கள், கப்பல் மேலாண்மை நிறுவனங்கள் மற்றும் பணியாளர் தேர்வு முகமைகள் மறு உத்தரவு வரும் வரை ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எந்த ஒரு கப்பலிலும் இந்திய மாலுமிகளை பணியமர்த்தக்கூடாது என்று திட்டவட்டமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது பாரசீக வளைகுடா, ஹோர்முஸ் நீரிணை மற்றும் அதை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் ஏற்கனவே பயணித்துக் கொண்டிருக்கும் கப்பல்களின் கேப்டன்களுக்கும் மத்திய அரசு சில முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. கடல் பகுதியில் கூடுதல் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். சர்வதேச கடல்சார் பாதுகாப்பு அமைப்புகள் வழங்கும் எச்சரிக்கைகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். சர்வதேச கப்பல் மற்றும் துறைமுக வசதி பாதுகாப்பு விதிகளின்படி அவசர கால பாதுகாப்பு திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சமீபத்தில் ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதியில் ஈரான் நடத்திய தாக்குதலில் சைப்ரஸ் நாட்டு கொடியுடன் சென்ற கப்பலில் இருந்த இந்திய மாலுமி ஒருவர் காணாமல் போய் பின்னர் அவர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. இந்த தொடர் உயிரிழப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்களை தொடர்ந்தே இந்திய அரசு இந்த அதிரடியான மற்றும் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கையை எடுத்துள்ளது.